ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஸ்கைடெக். நம்ம டேபிள் டாப் கிரைண்டருடைய பேரிங் நாய்ஸை கேட்டிருப்பீங்க. ஸோ அது எங்கேருந்து வருது, எதனால் வருதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். அடுத்தது அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுனையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் வந்து ஒரு டஸ்ட் கப் ஒன்று இருக்கும். அந்த டஸ்ட் கப்பை எடுக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லை அந்த கப்பு உடஞ்சிரும். கொஞ்சம் பொறுமையாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஆப்போசிட் பொறுமையாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டஸ்ட் கப் வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கிரைண்டரை திருப்பி போட்டு ஸ்க்ரூவை காட்ட வேண்டியது தான். பெரிய வேலையெல்லாம் இருக்காது, ஈஸியான வேலையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணலாம். ஈஸியான வேலை, கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். டைமிங் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, பொறுமையாக பண்ணிவிடுங்க. பாடி ஸ்க்ரூ இருக்கும். பாடி ஸ்க்ரூவை அப்படியே கழட்ட ஆரம்பித்தோம்னா விறுவிறுன்னு கழட்டி எடுத்துடலாம். இந்த கிரைண்டர் வெறும் சத்தம் மட்டும்தான், வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸ்லோவாக போகிறது அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. சத்தம் ஊரையே கூட்டுற அளவுக்கு சத்தம் இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாடி ஸ்க்ரூவை ஃபுல்லாக லூஸ் பண்ணி முடித்த பிறகு கிரைண்டரை திருப்பி மறுபடியும் பழையபடி புரட்டினீங்க அப்படின்னாவே ஸ்க்ரூவெல்லாம் கீழே விழுந்துடும். மேக்னெட் ஸ்க்ரூ டிரைவராக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரூ வெளியே வந்துடும். அப்படி இல்லைனா இது ரொம்ப ஈஸி. ஸ்க்ரூவை மட்டும் பொறுக்கி எடுத்து தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம கழட்ட வேண்டியது பெல்ட்டை ஒரு கையில் லைட்டாக புல் பண்ணிவிட்டு அந்த வீலை திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெல்ட் ரிமூவ் ஆகிடும். அதெல்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. பெல்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்ட பிறகு இப்போது இந்த வீலை பாருங்கள். இந்த வீல் சுத்த மாட்டேன்து, ஸ்டக் ஆகுது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். வீல் ஷேக்கும் பாருங்கள், பேரிங்குடைய ஷேக் எவ்வளோ இருக்குது பார்த்துங்க. அதை மொத்தமாக ஒரு ரவுண்டு பிளேட்டில் வந்து பிவிசி பாடியில் டைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரைண்டரில் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கிரைண்டரில் நெட்டு போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. நெட்டு போடும்போது ஸ்பேனர் போட்டால் ஈஸியாக வந்துடும். இது ஸ்க்ரூன்றதால ஸ்க்ரூ டிரைவர் தான் போட்டு கட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்க்ரூ டிரைவர் செட் ஆகலை. இப்போ வேறு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். இதை கட்டி எடுத்தோம்னா இந்த பீஸு தனியாகவே கையில் வந்துடும். இதில் தான் பேரிங் ப்ராப்ளம். இந்த பீஸ் தனியாக வந்தோடனே அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையான வரைக்கும் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துங்க. ஃபுல்லாக பாருங்கள்லாம் சொல்ல, ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துங்க. ஸ்க்ரூவெல்லாம் கட்டி எடுத்துட்டிங்கன்னா லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா வெளியே வந்துடும். ஏன்னா கீழே ஒரு ஸ்கொயர் பீஸ் ஒன்று இருக்கும் கரெக்டாக சீட் ஆகிறதுக்காக. இப்போ நம்ம கழட்டி கையில் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த வீலையும் அந்த பேரிங் இருக்கிற பார்ட்டையும் தனியாக எடுக்கணும். அது மேலே இப்போ எடுத்தோம் பார்த்தீங்களா, இதுதான் வாட்டர் சீல். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ட்ரம்மில் தண்ணி ஊற்றி மாவரைக்கும் போது தண்ணி போய் பேரிங்கில் விழக்கூடாதுன்றதுக்காக அந்த சீல் இருக்கும். மறக்காமல் மறுபடியும் அந்த சீலை அதே இடத்துல போட்டுருங்க. அந்த சீலை போடலை அப்படின்னா பேரிங் அடிக்கடிக்க கிரீஸ் டீஸ் ஆகிடும், ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும். இப்படி கவுத்து வச்சு புஷ் பண்ணாலும் வந்துடும், இப்படியே கவுத்து 2 தட்டு தட்டினாலும் வந்துடும். இது பேரிங் வந்து ரொம்ப கருவுடு ஆகிட்டதால் எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். சாதாரணமாக நல்ல கண்டிஷனில் ஓரளவு இருந்தது அப்படின்னா இது மாதிரி ஸ்க்ரூ டிரைவரை விட்டு எடுத்தாவே வந்துடும். நம்ம ஸ்க்ரூ டிரைவர்லையும் எடுத்து பார்க்குறோம். இப்போதைக்கு அது வரா மாதிரி தெரியல. ஸ்க்ரூ டிரைவருக்கு வரல. அடுத்தது சுற்றி எடுத்து 2 தட்டு தட்டினா வந்துடும். தட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தட்டுங்க. தட்டி எடுத்த உடனே அந்த பார்ட்ஸை பார்த்திங்கன்னா அது பாட்டம் பீஸ் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபுல்லாக பிவிசி பீஸு, குவாலிட்டி இல்லாமையும் இருக்குது. இதை எடுத்து நம்ம தட்டி எடுக்கணுன்னா நடக்காத ஒரு விஷயம். அதனால் இந்த பீஸை வந்து ஃபுல்லாக வாங்கி மாற்ற வேண்டியது தான். மார்க்கெட்டில் கிடைக்கிது, அவைலபிளில் தான் இருக்குது. இது கிரைண்டரை திருப்பி இது மாற்றுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு மாற்றுற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்.
ஏன்னா இந்த பேரிங் கழட்டி எடுக்க முடியாது, கண்டிப்பாக உடஞ்சிரும். நன்றி, வணக்கம்.